எங்களுடைய புது வசந்தம் சார்பாக நாங்கள் திருப்பூரில் இருந்துட்டு இருக்கிறோம். இந்த திருப்பூரில் வந்து இன்னைக்கு வந்து அவார்டு அறக்கட்டளை சார்பாக இன்னைக்கு அவார்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இதில் வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு டிக்டாக் வீடியோ அதுகள் எல்லாம் பயங்கர ஃபேமஸ் ஆனவங்க, மக்களுக்காக வேண்டி உதவி செஞ்சவங்க எல்லாத்துக்குமே வேண்டி இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே இன்னைக்கு திருப்பூர் வந்து அறக்கட்டளை சார்பாக வந்து அவார்டு கொடுக்குது. இதில் வந்து இன்னைக்கு முதல்ல வந்து என்னுடைய புது வசந்தம் சார்பாக வந்து இன்னைக்கு வந்து நான் வந்து யார்கிட்ட வந்து முதல்ல பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம டிக்டாக் நம்ம சார்ட்ட ஆமாம் திருச்சி ரமேஷ் சார்ட்ட வந்து பேசுகிறோம். ஆமாங்க நான் முதல்ல சினிமாவில் தான் நடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து மியூசிக்கலின்னு ஒரு ஆப் வந்தது. அப்புறம் டிக்டாக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் இது சம்மந்தமாக அவார்டு நிறையா நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டாக ஒன்றா ஒரு சின்ன பிள்ளைங்களோட டான்ஸ் ஆனோம்னா இப்போ நான் வந்து சின்ன பிள்ளையோட கல்யாணம் பண்ணி இருமா நீ என்னமா ஏப்போ உனக்கு வரோம் என்ன சரக்கு போட்டியா வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ நல்லா ஓடுது. என் வயசுக்காரங்களோட பண்ணால் வீடியோ பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து அந்த பிள்ளை என்னை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுச்சு. எனக்கு டென்ஷன் ஆனது ஒன்று நான் என்ன செஞ்சேன், மெட்ராஸ், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடிலாம் சுற்றி போட்டு நேராக திருப்பூர் வந்ததையும் சென்னைக்கு போயிருந்தேன். சென்னைக்கு போனதையும் ஆமாம் சென்னைக்கு போன உடனே சென்னையில் இந்த பாப்பாவை பார்த்தேன். பாப்பா உனக்கு வயசு என்னம்மா அப்படின்னு நான் கேட்ட உடனே சொன்னிச்சு எனக்கு 19 முடிஞ்சு 20 பண்ணி வர்ற ஆடி மாதம் 33ஆம் தேதி ஆடி மாதம் பிப்ரவரி மாதம் 33ஆம் தேதி நீங்கள் 2 பேத்துக்கும் வடபழனி முருகன் கோயிலுக்கு பின்னால் ஒரு தள்ளுவண்டி கடை இருக்கு. அந்த கடைக்கு முன்னால கல்யாணம் பண்ணி தள்ளுவண்டியில் சோறு போடலான்னு இருக்கோம். கண்டிப்பா நாங்கெல்லாம் சாப்பிடறதுக்கு வரோம். உங்க பேர் என்னக்கா நீங்க சொல்லுங்கக்கா. நல்லா நீங்களும் சென்னை சாந்தியில அவங்க வந்திருக்காங்க. திருப்பூர்ல அவார்டுக்காக வந்திருக்காங்க. பேசுறாங்க. நீங்க இதுக்கு முன்னாடி அவார்டு உனக்கு வச்சாரு ஆப்பு நான் தண்டாரப்பட்டேன். நீங்க 2 பேரும் இனிமேல் இதே மாதிரி நீங்க வந்து இதே மாதிரி ஜோடியா இருக்கணும். இதே மாதிரி பாருங்க சினிமா இதெல்லாம் நடிச்சு பெரிய லெவல்ல ஆவணும்ங்கறத சொன்னா நம்ப மாட்டாங்க. நம்ம என்ன பேர் சொன்னீங்க? வாழ்த்துக்களையும் என்ன பேர் சாந்தின்னு சொன்னுச்சு. சென்னையில பார்த்ததுக்கு அப்புறமே போனேன். ஒரு நல்ல பச்சை குத்துற கம்பெனில போய் பாரு சாந்தின்னு குத்திச்சு. இப்போனாச்சும் நம்புறீங்களா? சரி லைவ் சொல்லலாம். நாங்க 2 பேரும் லவ் பண்றோம். என் பொண்ணாடி பேரு சாந்தி. வாழ்த்துக்கள். மீண்டும் வளரும். சென்னையில இன்னைக்கு எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்தவரை வாழ வைக்குமான திருப்பூரில் இருந்துகிட்டு இருக்கிறோம். இந்த திருப்பூரில் என்னென்னு பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து அன்பு உள்ளங்கள் அறக்கட்டளை சார்பாக வந்து இன்றைக்கி வந்து அவார்டுகள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் வந்து மக்களுக்கு உதவி பண்ணுறவங்களுக்கு அவார்டு, டிக்டாக் வீடியோ அவார்டு, இப்படி நிறைய வாரி வழங்கிட்டு இருக்கிறாங்க. இதை வந்து எங்களுடைய புது வசந்தம் சார்பாக வந்து இன்றைக்கி வந்து பேட்டி எடுக்கிறதுக்காக முதல் முறையாக இன்றைக்கி வந்திருக்கிறேன். நான் வந்து ஏக்கா உங்கள் பேர் என்னக்கா? அங்கே பார்த்து சொல்லுங்கக்கா. பேர் நான்சி, நான் சென்னையில் இருக்கிறேன். சேக்கா நீங்கள் வந்து என்ன வேலை செய்கிறீங்க? நாங்கள் முதல்ல வீட்டில் வந்து டைலர் வேலை தான் பண்ணிட்டு இருந்தேன். வீட்டில் டைலர் வேலை பண்ணிட்டு இருந்து என்ன பண்ணுறது, கொஞ்சம் வெளியில் போயிட்டு சேவை பண்ணலாம் அப்படின்றதுக்காக சமூக சேவைக்கு போய் இது பண்ணேன். இப்போ நாங்கள் வந்து தமிழ்நாடு வாழ் அனைத்து மக்கள் நல்ல இயக்கம்னு ஒன்று வச்சுருக்கோம். அது மூலயமாவும் வந்து நிறைய சேவைகள் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லா சேவைகளும் யாராருக்கு என்னென்ன தேவை எல்லாத்தையும் தேடி போய் நாங்கள் சேவை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து அதுக்காக வந்து எனக்கு சமூக சேவைக்கு அப்படின்ற அவார்டு வந்து அன்புள்ளங்கள் சார்பாக அந்த அறக்கட்டளை எனக்கு கொடுத்துருக்காங்க. அக்கா சூப்பர்க்கா. உங்களோட இனிமேல் நிறைய நீங்கள் இது மாதிரி பண்ணணும். உங்களோட அது என்ன தமிழ்நாடு வாழ் அனைத்து மக்கள் நல்ல இயக்கம் சார்பாக நீங்கள் இன்னும் நிறைய தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களோட கிளைகள் வந்து பிரிஞ்சு நிறைய பெரிய அளவில் வரணுங்கிற என்னுடைய சார்பாகவும் புது வசந்தம் திருப்பூர் சார்பாகவும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இங்கே வாங்கக்கா. உங்கள் பேர் என்னக்கா? என் பேர் ரேகா. நீங்கள் வந்து இந்த அவார்டு வந்து காட்டுங்க. உங்கள் அவார்டு காட்டிங்க. ஆனந்தண்ணா கொடுத்தாங்க. அன்பு உள்ளம் சார்பாக ஆனந்தண்ணா கொடுத்தாங்க. அன்பு உள்ளம் சார்பாக நீங்கள் அவார்டு வாங்கிருக்கீங்க. நீங்கள் திருப்பூரில் இருக்கிறீங்க. இங்கே திருப்பூரில் வந்து வெயில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. கண்டிப்பாக இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து இந்த வெயிலுக்காக வேண்டி ஏதாவது சொல்கிறீங்களா? கண்டிப்பாக அங்கே அதை பார்த்து சொல்லுங்கள். ரொம்ப வெயில் அடிக்குது. மத்தியான டைங்கள்ல ரொம்ப வெயில் அடிக்குது. ஒரு 2 மாசமாவே ரொம்ப வெயில் அடிக்குது. மழை கொஞ்சம் கூட இல்லை. இந்த முதியோர் பெரியவங்க ஆக்சுவலாக நாங்களே நடந்து இந்த வேகாத வெயிலில் வரவே முடியல. பார்த்தா ரோடு கிராஸ் பண்ணும்போது வண்டி நடந்து வரும்போது அவங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக போனால் ரொம்ப நல்லா இருக்கும். டிரைவர்களுக்கு ஒன்று சொல்கிறேன், பார்த்து கொஞ்சம் ஸ்லோவாக போனால்
இந்த கிராஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். அக்கா உங்கள் பேர் என்னக்கா? என் பேர் ரேகாங்க. ரேகா அக்கா சொல்லியிருக்காங்க நம்ம திருப்பூர்ல இருந்து நம்ம ரோடுகளில் வந்து மத்தியான நேரத்துகளில் வந்து பயங்கரமாக வெயில் அடிக்க நேரத்துக்கு வந்து ரொம்ப வயசானவங்க நடக்க முடியாதவங்க இவங்கெல்லாம் வந்து ரோடு வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரோடை கிராஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் நடு சென்டரில் வந்ததுக்கப்புறம் வெயிலில் வந்து சிக்கிக்கிறாங்க. அடுத்து வண்டிங்க போய்கிட்டே இருக்குது நிற்காம. அந்த மாதிரி இருக்கக்கூடியதுகளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து எல்லா டிரைவர்களும் நம்ம திருப்பூரில் இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம ரேகா அக்கா சொன்னதுக்கு கண்டிப்பாக எல்லாரும் மத்தியான டைங்களில் வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ரோடுகளை வந்து கிராஸ் பண்ணிக்கிடுவாங்கிறத என்னுடைய சார்பாகவும் எங்களுடைய புது வசந்தம் திருப்பூர் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களே நன்றிகளே. இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ.